போன முறை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தபோது பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் அட்ஜசன்ட் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொன்னேன். பொதுவாகவே இந்த லேட் அடலசன்ட் பீரியட் 17 to 20 அப்போ தான் காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பீரியட். அந்த பீரியடில் வந்து இந்த பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 2 கேரக்டர்ஸ் ரொம்ப மார்க்கிங்லி சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொன்னாக்க, ஒன்று வந்து என்னென்னாக்கா இந்த லேட் அடலசன்ட் பீப்புள் வந்து தே வாண்ட் டு பி இண்டிபெண்ட். இது நாள் வரைக்கும் அவங்க வந்து யாரையாவது சார்ந்து இருக்கிறாங்க. இனிமேல் நம்ம யாரையும் சாராமல் இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் அரும்பு மீசெல்லாம் முளைச்சிருச்சு, உயரமாயிட்டோம், அதனால் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால யாரையுமே சாராமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ரெண்டாவது வந்து என்னென்னாக்க ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவிசம் வரும். எதை சொன்னாலும் இதையே செய்யணும். யாராவது வந்து இவ்வளவு நீளமாக முடி வளர்க்காத அப்படின்னா முடி வளர்த்தா என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். அம்மா இந்த மாதிரி இப்போ புடவை கட்டாத அப்படின்னு சொன்னால் அப்படி கட்டினா என்ன, இவ்வளவு டைட்டாக வந்து சுடிதார் வாங்காதம்மான்னு அப்படி போட்டால் என்ன அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். ஃபோனில் என்ன இவ்வளோ நேரம் பேசுகிற அப்படின்னா ஃபோனில் பேசுகிறதெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்க சொல்லி தோணும். இதெல்லாம் வந்து இந்த லேட் அடலசன்ட் பீரியடில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ். இது வந்து சாதாரண சேஞ்சில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பயோ சோஷியோ சைக்கோ சேஞ்சஸ். ஒன்று வந்து உடல் ரீதியான மாற்றங்கள், இன்னொன்று வந்து சமூக ரீதியான மாற்றங்கள், மூணாவது வந்து மன ரீதியான மாற்றங்கள். இதில் வந்து ஒரு நல்லபடியாக இப்போ வந்து எல்லா பறவைகளும் வந்து கூட்டில் இருந்து போனால் எல்லாமே வந்து பத்திரமா திரும்பி வர்றதில்லை. அதில் 1 2 வராமல் போயிடுது. அது மாதிரி திரும்பி வரக்கூடிய பறவைகள் என்ன பண்ணுதுன்னா, அது கரெக்டாக போய் அது தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வருது. அதுக்கு கூட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு ரொம்ப டாமினேட் பண்ணுது. அது மாதிரி நாம் அந்த இலக்கை நோக்கி போகிறதுக்கு யாரும் சேதாரம் இல்லாமல் வரணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த லேட் அடலசன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக தெரிய ஆரம்பிப்பாங்க. அப்பா அம்மாவை விட நண்பர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக தெரிய ஆரம்பிப்பாங்க. அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப நம்பகத்தன்மையாகவும் இருக்கும். அவங்க செய்கிறது கொஞ்சம் கவர்ச்சிகரமாகவும் இருக்கும். அவர்களுடைய பேச்சு வசீகரமானதாகவும் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த பியர் குரூப் முன்னாடி நாம் வந்து ஒரு ஹீரோ மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த பியர் குரூப் வந்து நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே சில செயல்களை சில பசங்க செய்வாங்க, சில பெண்கள் செய்வாங்க. இந்த பியர் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு குரூஷியல் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். சில பசங்க வந்து +2 வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டாப் மோஸ்ட் இருப்பாங்க எல்லாத்துலேயும். காலேஜ் வந்த உடனே பார்த்திங்கன்னா வேறு ஊரில் போய் படிப்பாங்க. ஒரு ஹாஸ்டல் லைஃப் இருக்கும். உடனே ஒரு பெரிய ஸ்லம்ப் பார்க்கலாம். நம்ம அந்த கிராஃப் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்லம்ப் ஆகும். அதுக்கப்புறம் சில பேர் அதிலிருந்து மீளுவாங்க, சில பேர் மீளாமலே போயிடுவாங்க. அதனால் இந்த பியர் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. அதுக்காக நம்ம வந்து எந்த நண்பர்களையும் வச்சுக்காத அப்படின்னு சொல்ல முடியாது. நண்பர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்லப்போனால் அது நிறைய பாசிட்டிவான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் எப்படிப்பட்ட நண்பர்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா நமக்கு புரியும். அதுக்கு தான் நான் சொன்ன அந்த கான்செப்ட் வந்து அட்ஜசன்ட் பாசிபிள் அப்படின்னு. இதை பற்றி கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி தோணுனா கூட இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது அவசியம். அப்போ நம்ம ரொம்ப ஷேர் பண்ணிக்க முடியும். நம்ம இதை பற்றி இன்னும் அதிகமாக டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸ்டீஃபன் டார்னியர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா ஒரு நாள் ஜூக்கு போனார். ஜூக்கு போகும்போது அங்கே அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தபோது இந்த இன்குபேட்டர் ஒன்று பார்த்தார். இது என்ன அப்படின்னு கேட்டார். இப்போ சொன்னாங்க இது வந்து இந்த சில பறவைகளோட தாயெல்லாம் செத்து போயிடுச்சுன்னா அந்த முட்டைகளை வைப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஆஸ்ட்ரிச் இருக்குது, அல்லது வந்து கினி ஃபவுல் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கே பயன்படுத்துகிறோம், நம்ம பவுல்ட்ரியிலேயே நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த முட்டையெல்லாம் வச்சாக்க ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் ரெகுலேட் பண்ணாக்க அது குஞ்சு பொறிச்சு வரும் அப்படின்னு. உடனே அவருக்கு திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து நிறைய குழந்தைகள் ஃப்ரான்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் பர்த், அதுங்க என்ன ஆகுனாக்கா உடனே செத்து போயிடும். அதனால் இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்த ஒரு காலம். ஃப்ரான்ஸ்லேயே ஒரு 1000க்கு 100 செத்து போயிடும் ப்ரீமெச்சூர் பர்த். ப்ரீமெச்சூர் பர்த் வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை வந்து தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது ஒரு வார்ம்த் இருக்குது.
அந்த வார்ம்த் வந்து வெளியே வந்த பிறகு கிடைக்கிறது கிடையாது. சஃபிஷியண்ட்டாக வளர்ந்தால் இந்த டெம்பரேச்சரே போதும், நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரே போதும், இந்த 98.6 டிகிரி ஃபேரன்ஹீட்டே போதும். ஆனால் வெளியே வராத, அது வரத்துக்கு முன்னாடியே, வெளியே வர்றதுக்கான காலக்கெடுவுக்கு முன்னாடி வரும்போது, அந்த 9 மந்த்ஸுக்கு முன்னாடி வரும்போது என்ன ஆகுதுன்னா, அதுக்கு வந்து அந்த வார்ம்த்து தேவைப்படுது. அந்த வார்ம்த்து கிடைக்காதனால நிறைய செத்து போயிட்டாங்க. அதனால் என்ன பண்ணார், இவர் யோசிச்சார், இதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிஃபன் டார்னியர் யோசித்தார். அவர் என்ன பண்ணார்னா, ஓடைல் மார்டின் அப்படிங்கிற ஒருத்தரோட சேர்ந்து குழந்தைங்களுக்காக ஒரு இன்குபேட்டர் தயார் பண்ணார். அந்த இன்குபேட்டரில் வச்ச உடனே என்னாச்சுன்னா 62% குழந்தைங்க புடைச்சது, ஒரு 38% குழந்தைங்க தான் செத்து போச்சு. அப்போ என்னாச்சுனாக்க இது வந்து ஒரு பெரிய விஷயமாச்சு. இதை கமர்ஷியலாக அலெக்சாண்டர் லயன் அப்படிங்கிறவர் 1896 ஒரு எக்ஸிபிஷனில் வந்து இதை டிஸ்பிளே பண்ணார். அப்போது வந்து இது சூப்பர் ஹிட் ஆகி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எல்லா நாடுகள்லையுமே இந்த இன்குபேட்டர் அப்படிங்கிற ஃபெசிலிட்டியை வச்சு, இப்போ கூட பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஒரு 2 வாரம் முன்னாடி பிறந்துருச்சுன்னா உடனே இன்குபேட்டரில் ரிசர்வ் பண்ணி அதில் கொண்டு போய் வச்சிட்டோம்னா அந்த குழந்தைங்களுக்கு அதே வார்ம்த் கிடைக்கும், அந்த குழந்தைங்க காப்பாற்ற முடியும். இது இல்லாமல் இருந்தால் என்ன ஆயிருன்னா அந்த குழந்தைங்க செத்து போயிடும். இப்போ வந்து இதை வந்து அந்த டார்னியர்னுடைய அப்சர்வேஷன்லேருந்து கிடச்சிது. இப்போ வந்து 2004 என்னாச்சுன்னா இந்தோனேஷியாவில் வந்து ஒரு இந்த சுனாமி உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் வந்துச்சு. இந்தோனேஷியாவில் வந்து ஒரு 8 மிஷின் கொடுத்தாங்க, இந்த மாதிரி இன்குபேட்டர் மிஷின். அந்த இன்குபேட்டர் மிஷின் என்னாச்சுனாக்க ஒருத்தர் போய் பார்க்குறாரு, பெஸ்டரோ அப்படின்னு ஒருத்தர் போய் பார்த்தாருனாக்கா அந்த 8 இன்குபேட்டர் மிஷினும் வந்து அவுட் ஆஃப் ஆர்டராக இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தாக்க, ஒன்று ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கல, ரெண்டாவது வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ், வோல்டேஜ் ட்ராப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ இதனால் என்ன ஆகுதுனாக்க இந்த 8 இன்குபேட்டருமே அவுட் ஆஃப் ஆர்டராக போச்சு. அப்போ என்ன பண்ணார் ஒருத்தர்னா, ஜொனாதன் ரோசன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா யோசிச்சார், இந்த மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்து இந்த மாதிரி ஒரு மிஷின்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது குவாலிட்டியான கரண்ட் வர்றது கிடையாது, ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. ஃப்ளக்சுவேஷன் இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் கெட்டு போயிடும், டிவி எரிஞ்சிரும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உண்டு. அதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ டெவலப்பிங் கண்ட்ரீஸில் என்ன கிடைக்கிது ஈஸியாக அப்படின்னு பார்த்தார். எல்லா ஊர்லேயும் ஆட்டோமொபைல் இருக்குது, ஆட்டோமொபைல் நல்ல கண்டிஷன்ஸில் இருக்குது. அதனால் ஆட்டோமொபைலினுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நியோ நர்ச்சர் அப்படின்னு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சார். அந்த நியோ நர்ச்சருங்கிற மிஷின் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த அவைலபிளை வச்சு நாம் வாழ்க்கையை வாழ்கிறது தான் சிறந்தது. இந்த கோட்பாடை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம அடுத்தவங்களை கம்பேர் பண்ணுறதை விட, அவங்க வீட்டில் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது, இவங்க வீட்டில் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது, அவன் இவ்வளோ அருமையான ஐஃபோன் கொண்டு வரான், அவன் டச் ஃபோன் கொண்டு வரான், அவன் பிரமாதமான கம்ப்யூட்டர் வச்சுருக்கான், அவன் இந்த காரில் வந்திருக்கான், அப்படிங்கிறத விட நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நாம் எப்படி சிறப்பாக வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, நாம் எதையுமே டிசைன் பண்ணும்போது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம முடிவு பண்ணணும். இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்பில் ஓவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் வந்து எப்போவுமே சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் கண்டுபிடிக்கும் போது என்னன்னாக்க அவங்களா கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. அது வந்து ஒரு 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 கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒருத்தர் மூலமாக வெளிப்படுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, 1611 வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் சிமல்டேனியஸாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. 4 பேர் எப்படி அதை வந்து சிமல்டேனியஸாக கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னாக்க, த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ். இப்போ வந்து ஜோசப் ப்ரீஸ்ட்லி, கார்ல் வில்ஹெம் ஷீல், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆக்சிஜனை தனித்தனியாக கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி டான்வின் க்ரீஸ்ட் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் செல்லை கண்டுபிடிச்சார். அவர் மட்டுமா கண்டுபிடிச்சார்? இல்லை, கியூனியஸ் ஆஃப் லைடன் அப்படிங்கிறவரும் தனியாக கண்டுபிடிச்சார். எல்லாம் ஒரு வருஷம் வித்தியாசத்தில் கண்டுபிடிச்சாங்க. கோரின்ஸ்கி அப்படிங்கிறவர் மியூட்டேஷனை கண்டுபிடிச்சார். ஹியூக் டி வ்ரீஸ் அப்படிங்கிறவர் மியூட்டேஷனை கண்டுபிடிச்சார். இவங்கெல்லாம் தனித்தனியாக ஒர்க் பண்ணி கண்டுபிடிச்சவங்க.
இதை எப்படி இவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது? இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சன் ஸ்பாட்ஸை 1611ல் 4 பேர் தனித்தனியாக கண்டுபிடிச்சாங்க. மெண்டல் கண்டுபிடிச்ச பிறகு லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை 3 பேர் தனித்தனியாக கண்டுபிடிச்சாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்பில் ஓவர். அது காரணம் என்னன்னாக்க, அந்த சூழ்நிலை சரியாக இருக்கும்போது அதை வந்து யார் வேணும்னா கண்டுபிடிக்கலாம். அப்போ ரொம்ப முக்கியமானது என்னென்னா சூழ்நிலை தான். இப்போ வந்து லைஃப் வந்து எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி 2 பேர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அதில் 4 கெமிக்கல்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் CH4, இன்னொன்று அமோனியா NH3, இன்னொன்று ஹைட்ரஜன் H2, இன்னொன்று வாட்டர் H2O. இது 4ஐயும் வச்சு தான் அவங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு வாரத்தில் பண்ணாங்க. பண்ணபோது நிறைய மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கார்பன் வந்து 1ல் மட்டும்தான் இருக்குது, மீத்தேனில் மட்டும்தான். ஆனால் ஹைட்ரஜன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனால் இதில் அதிகமாக ஃபார்ம் ஆனது கார்பனை பேஸ் பண்ணி தான் ஃபார்ம் ஆச்சு. இப்போ நம்ம மண்ணில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 0.03% தான் கார்பன் இருக்குது. ஆனால் நம்ம உடம்புல எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 20% இருக்குது கார்பன். ஏன் வந்து மண்ணில் வந்து இவ்வளவு கம்மியாக இருந்து நம்ம உடம்புல இவ்வளவு இருக்குது கார்பன்? மரத்தில் ஏன் இவ்வளவு இருக்குது? மரத்துலேயும் கார்பன் தான் அதிகம். ஏன் நம்ம உடம்புல மரத்தில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கார்பன் அதிகமாக இருக்குது? அது மாதிரி 100 மடங்கு சிலிக்கா இருக்குது மண்ணில். ஆனால் சிலிக்கா வந்து நேச்சர் தேர்ந்தெடுக்கலை, கார்பனை தான் தேர்ந்தெடுத்தது. எதுக்கு? என்ன காரணம்? ஏன் கார்பன் இவ்வளோ தூரம் எல்லாத்துலேயும் ஃபார்ம் ஆகுது, எல்லா ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்லேயும் ஃபார்ம் ஆகுது? காரணம் என்னென்னா, கார்பன் ஹஸ் காட் கிரேட் காம்பினட்டோரியல் பவர். கார்பன் வந்து எல்லாத்தோடையும் இணையக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு தனிமம். இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி நம்ம எதை எடுத்திங்கனாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபார்மேஷன் ஆகுது. நம்ம உடம்பில் அது டாமினேஷனோட இருக்குது. இந்த அந்த கார்பன் தான் ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு. இப்போ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் யாருன்னா, எல்லாரோடையுமே மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒருத்தன் தான் நல்ல ஸ்டூடெண்ட். அவன் கார்பன் மாதிரி இருந்தால் தான் அவன் நல்ல ஸ்டூடெண்ட். கார்பன் காப்பி மாதிரி இருக்கக்கூடாது, கார்பன் மாதிரி இருக்கணும். கார்பன் மாதிரி இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, ஒருத்தட்ட பழகி அவங்கக்கிட்ட என்ன நல்லது இருக்கோ அதை மட்டும் கற்றுக்கிறது, கெட்டதெல்லாம் விட்டுறது. கார்பன் காப்பி ஆகிறதுனா என்ன அர்த்தம்னா, அவனை மாதிரியே செய்கிறது. அது இல்லை. கார்பன் என்ன பண்ணுது? எல்லா எலிமெண்ட்ஸோடையும் அதனால் மிக்ஸ் பண்ண முடியும். அதனால தான் நேச்சரில் கார்பன் டாமினேட்ஸ். இத்தனைக்கும் மண்ணில் குறைவாக இருந்தும் அது டாமினேட் ஆகுது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஒரு பெரிய ஐடியா வருது, இன்னும் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு சின்ன ஃப்ளாஷ் வருது அப்படிங்கிறோம். ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான் ஒரு கதை எழுதுறது. போயிட்டே இருக்கோம் பஸ்ஸில், ஒரு சில்லறை வாங்குறதுக்கு ஒரு லேடி கொண்டு வரல, ஒரு வயசான கிழவி. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க வேண்டிய ஒரு பரிதாபமாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறோம், ஒரு பையன், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அவன் அது வரைக்கும் கலாட்டா பண்ணிக்கிட்டே வரான். அந்த பையன் பொண்ணுங்கள்லாம் பார்த்து கலாட்டா பண்ணிட்டு வரான். அந்த லேடிக்கிட்ட வந்து சில்லறை இல்லை, எங்கேயோ யாரோ அடிச்சிடுறாங்க. எடுத்து பார்த்தா போதிய அளவு சேஞ்ச் இல்லை. உடனே இறங்குங்கிறாரு கண்டக்டரு. உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், தான் வாங்கின டிக்கெட்டை கொடுத்துட்டு கீழே டக்குன்னு இறங்கிக்கிறான். இது ஒரு சிறுகதை, இது ஒரு ஃப்ளாஷ். இதை உடனே ஒரு சிறுகதையாக நம்ம பண்ணுறோம். ஒரு பஸ் போயிட்டுருக்கு. பஸ்ஸில் திடீர்னு ஒரு பெண்ணுக்கு வந்து பிரசவ வேதனை எடுக்குது. அது வரைக்கும் பஸ்ஸில் அங்கே நிலை, முன்னாடி போ, பின்னாடி போ, நிற்காத போ, எத்தனை சத்தமும் கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு ஒரு பெண்ணுக்கு திடீர்னு பிரசவ வேதனை வந்துடுது. உடனே எல்லோரும் பஸ்ஸை நிறுத்துகிறாங்க. எங்கன்னா சேலத்துலேருந்து விழுப்புரம் போகிற பஸ்ஸு. எல்லாம் இறங்கி ஒருத்தர் உடனே மேலே பாய் வச்சுருக்காரு, பாய் எடுத்துகிட்டு வராரு. 2 பொம்பளைங்க வராங்க. எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரசவம் பார்த்தா அது வரைக்கும் எல்லாம் ஒரு ஆள் ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வரான். இது வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க, முன்னால் மிதிக்காத பின்னால் வராதுன்னு சொல்கிறவங்க டக்குன்னு ஓடுறாங்க, தண்ணி எடுத்துகிட்டு வரான். ஒருத்தன் கத்திரிக்கோலை எடுத்து கொடுக்குறான், ஒருத்தன் வந்து பால் வாங்கிட்டு வரான், ஒருத்தன் டீ வாங்கிட்டு வரான். எல்லாம் பார்த்து இந்த பிரசவத்தை முடிச்சிடுறாங்க. அந்த லேடியை பத்திரமா வழியில் ஒரு காரில் ஏற்றிட்டு மறுபடியும் பஸ் ஏறுறாங்க. மறுபடியும் நெருக்காத, போகாத பிள்ளை, அதை நல்லாத பிள்ளை, முன்னாடி வா, அதே சத்தம். இது ஒரு கதை. இப்போ என்னென்னா, இது ஒரு ஃப்ளாஷ். திடீர்னு பார்க்குறாரு என்னன்னாக்க, அந்த ஃபங்கஸ் இருக்குது, அந்த ஃபங்கஸில் வந்து ஒரு மோல்டு டெவலப் ஆகிருக்கு. அந்த இந்த மோல்டுனால் வந்து இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்குது. இதுதான் வந்து பெனிசிலியம் நொட்டேட்டம் வரதுக்கான காரணம். ஒரு சின்ன ஃப்ளாஷ். அது என்ன சொல்கிறோம், ஒரு எலக்ட்ரிக்கல் ஃப்ளாஷ், ஒரு லைட்னிங் ஃப்ளாஷ், ஒரு ஐடியா ஃப்ளாஷ். இந்த ஐடியா ஃப்ளாஷ் எப்படி வருது, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? நம்ம மூளையில் பார்த்திங்கன்னா 100 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குது. இந்த நியூரான்ஸு எப்படி கம்பைன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஃப்ளாஷ் வருது. இதை வந்து இந்த காம்பினேஷனை யார் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க?
நாம்பளா ஒர்க் அவுட் பண்ணுறோமா, தானாக ஒர்க் அவுட் ஆகுதா, அதுக்கு என்விரான்மெண்ட் வருதா, இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா என்னன்னாக்க ஒரு குறிப்பிட்ட என்விரான்மெண்ட் வரும்போது அந்த ஃப்ளாஷ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அந்த ஃப்ளாஷ் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட என்விரான்மெண்ட்டில் தான் உண்டாக முடியும். எல்லா என்விரான்மெண்ட்லேயும் அது உண்டாக முடியாது. ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1400லேருந்து 1600 வரைக்கும் எவ்வளோ கண்டுபிடிப்புகள்னால் ரொம்ப கம்மியான கண்டுபிடிப்புகள் தான். அதெல்லாம் இண்டிவிஜுவல் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1800லேருந்து 2000, அது இப்போ ஆஃப் லேட்டாக ஒரு 30-40 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா கண்டுபிடிப்புகள் யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நான் மார்க்கெட் நான் இண்டிவிஜுவல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னாக்க, இப்போ இன்டர்நெட்டுன்னு ஒன்று இருக்குது. ஒரு ஐடியா தோணுனே அதை உடனே வந்து ஒரு பிளாகாக க்ரியேட் பண்ணிடுறாங்க. இன்னும் என்ன ஆகுதுன்னா அந்த ஐடியாஸ் என்ன ஆகுதுன்னா வேற ஒருத்தருக்கு அது வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி ஆக்ட் பண்ணுது. அவங்களுடைய நியூரான்ஸ் உடனே ஒரு வந்து அந்த கம்பைன் ஆகி ஒரு புதிய ஐடியா அதிலேருந்து தோணுது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியாஸ் உருவாகுது. இப்போ என்னென்னா எடுத்த உடனே ஒரு பெரிய விஷயம் உருவாக முடியாது. முதல்ல அடுத்தது இப்போ வந்து ஏன் கார் வந்து ஏன் வந்து நம்ம ராமாயணத்தில் எழுதியிருக்கிறோம், புஷ்பக விமானத்தை பற்றி எழுதியிருக்கிறோம். சிலப்பதிகாரத்தில் புஷ்பக விமானத்தை பற்றி எழுதியிருக்கிறோம். சீவக சிந்தாமணியில் புஷ்பக விமானத்தை பற்றி நம்ம எழுதியிருக்கிறோம். அதில் வந்து விசையை வந்து போகிறதுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம சொல்லி சச்சந்தன் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சீவக சிந்தாமணியில் நம்ம பார்க்குறோம். அப்போ விமானம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இந்தியாவில் இருந்திருக்கு. ஆனால் நம்ம ஏன் விமானத்தை கண்டுபிடிக்கல? சரி, விமானத்தை எப்போ கண்டுபிடிக்க முடிஞ்சது? குதிரையில் போகும்போது நம்மளால் விமானத்தை கண்டுபிடிக்க முடியல. நம்ம எப்போ கண்டுபிடிச்சோம்னா காரை கண்டுபிடிச்சோம். காரை கண்டுபிடிச்ச பிறகு தான் இதே மாதிரி ஒரு எனர்ஜி யூஸ் பண்ணி பறக்க முடிஞ்சா என்னங்கிற ஐடியா. அப்போ காரை கண்டுபிடிச்சது தான் அடுத்த ஸ்டெப்புக்கான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அட்ஜசன்ட் பாசிபிள் எதுனா மொதல் ஸ்டெப்லேருந்து தான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். ஒரு மாடி ஏறுறோம்னா எடுத்தோடனே மொட்டை மாடிக்கு போக முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைக்கணும், செகண்ட் ஸ்டெப் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வச்சா தான் செகண்ட் ஸ்டெப் வைக்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வைக்காமலே தேர்ட் ஸ்டெப் வைக்க முடியுமா, ஃபோர்த் ஸ்டெப் வைக்க முடியுமா? அதனால் அந்த அட்ஜசன்ட் பாசிபிள்ங்கிற கான்செப்ட். ஒரு உதாரணத்துக்கு சார்லஸ் பாபேஜ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 2 மிஷின் கண்டுபிடிச்சார். ஒன்று அனலிட்டிக்கல் என்ஜின், இன்னொன்று டிஃபரன்ஸ் என்ஜின். இந்த டிஃபரன்ஸ் என்ஜின் வந்து அவர் வாழ்ந்த காலத்துக்கு ரொம்ப முன்னாடியே அவர் விஷுவலைஸ் பண்ணார். அவர் காலத்தில் அது கண்டுபிடிக்க கூட முடியல. அதனால் அது என்னாச்சுன்னா விக்டோரியன் ஏஜில் தான் அது மெட்டீரியலைஸ் ஆச்சு. ஆனால் டிஃபரன்ஸ் என்ஜின் அப்பயே பாசிபிளாக இருந்தது. அதனால் உடனடியாக அதை யூஸ் பண்ணி அதை அப்கிரேட் பண்ண முடிஞ்சது. ஆக அட்ஜசன்ட் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நாம் அடுத்தது என்ன ஸ்டெப் எப்படின்னா, ஒரு சின்ன ஒரு உதாரணம். இந்த ரூம் இருக்குது. இந்த ரூமில் 4 கதவு இருக்குது. இந்த கதவை திறந்தா இன்னொரு ரூம் தெரியும். அந்த கதவை திறந்தோம்னா இன்னொரு ரூம் கிடைக்கும். அந்த கதவை திறந்தோம்னா இன்னொரு ரூம் கிடைக்கும். இப்படி தான் சயின்ஸ், இப்படி தான் இனோவேஷன் போயிட்டே இருக்கிறது. மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், ஆர்கிடெக்சர் எல்லாம். அப்போ கதவை திறக்க 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 புதிய ரூம் உருவாகிட்டே இருக்கும். அப்போ திடீர்னு இந்த ரூமை விட்டுட்டு நீங்கள் போய் ஜம்ப் பண்ணி விழுந்தீங்கன்னா முடியாது. தட் இஸ் நாட் பாசிபிள். அது படங்களில் மட்டும்தான் பாசிபிள், வாழ்க்கையில் பாசிபிள் கிடையாது. ஆக அட்ஜசன்ட் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கட்டம் என்ன? இப்போ 18ஆம் நூற்றாண்டுலேருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நிறையா கண்டுபிடிச்சது காரணம் இன்ஃபர்மேஷன் ஸ்பில் ஓவர், பிரிண்ட். மக்கள் படிக்க ஆரம்பித்தாங்க. குட்டன்பர்கனுடைய அந்த ப்ரெஸ் உடனே ஐடியா ஸ்ப்ரெட் ஆச்சு. நாம் நினைக்கிறோம் எடிசன் மட்டும் பல்பு கண்டுபிடிச்சான். அப்படி கிடையாது. எடிசன் வந்து அதற்கு ஒரு கருவி. ஏன்னா ரைவல் கம்பெனிஸ் ஏற்கனவே பல்பை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஐடியாலாம் கிளாஷ் ஆகி தான் அவருக்கு ஒரு புதிய ஒரு ஃப்ளாஷ் கிடச்சிது, ஒரு ஸ்பார்க்கு கிடச்சிது. அதனால் நீங்கள் என்னன்னாக்க பிரிண்ட் வந்த பிறகு ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் ஸ்பில் ஓவர் கிடச்சிது. அதுக்கப்புறமேலு கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த பிறகு நல்ல ஸ்பில் ஓவர் கிடச்சிது. அதுலேயும் பர்டிகுலர்லி நாம் வந்து இன்றைக்கி இன்டர்நெட் அப்படிங்கிறது வரும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பயங்கரமான. இப்போ பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டை யார் கண்டுபிடிச்சாங்க? ஒருத்தரை கண்டுபிடிச்சார் கிடையாது. இன்றைக்கி கண்டுபிடிக்கிறது எல்லாமே தனிப்பட்ட நபர்களால் கண்டுபிடிக்கப்படல, ஒரு குழுவால் கண்டுபிடிக்கப்படுது. அதனால் இன்ஃபர்மேஷன் ஸ்பில் ஓவர் இருக்கிறதுனால என்ன, டக்கு 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 டக்குன்னு அடுத்த ஐடியாவுக்கு நம்ம போயிட்டே இருக்கணும் நம்ம. ஆக அட்ஜசன்ட் பாசிபிள் அப்படிங்கிறது எவல்யூஷன்லேயே முக்கியம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, வெலோசிராப்டார் அப்படின்னு ஒரு டைனோசர் இருக்குது. இந்த வெலாசிராப்டாருங்கிற டைனோசருக்கு தான் இப்படி கை இப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா. இந்த கை இப்படி வந்தது தான் அடுத்தது வந்து
பேர்டுங்கிற எவல்யூஷனுக்கு அது உதவியாக இருந்துச்சு. இந்த கையை இப்படி மூவ் பண்ணுற கையை யூஸ் பண்ணதுனால தான் அதுக்கு வந்து அடுத்தது பேர்டு இப்படி பறக்கிற அந்த இது யூஸ் ஆக முடிஞ்சது. இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையை அப்படி பிடிச்சிட்டு இப்படி இப்படி நகரும். அதுதான் மனுஷனுக்கு கொஞ்சம் கையை டெவலப் பண்ணுறதுக்கு உதவுனது. நியோண்டர்தல் மேன் கை கொஞ்சம் பரவாயில்ல, அதை விட பார்த்திங்கன்னா குரோமேக்னது இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்தது நாம் வந்து நல்லா இதாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நீங்கள் வந்து இன்னும் ஒரு லட்சம் ஒரு 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 10 மில்லியன் வருஷத்துக்கு நம்ம கையவே யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன கை வந்து அப்புறம் மறுபடியும் இரலவெண்ட் ஆயிரும். நமக்கு யூஸ் பண்ண தான் வந்து வரும். தட் இஸ் அட்ஜசன்ட் பாசிபிள். ஸோ அட்ஜசன்ட் பாசிபிள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்ன அர்த்தம்னா உங்கள் பக்கத்தில் யார் இருக்காங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. நீங்கள் வந்து பிரமாதமாக ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு பிரமாதமாக நல்ல சந்தோஷமாக ஒரு சினிமா பார்க்கணுன்னு போய் உக்காடுறீங்க. பக்கத்தில் ஒருத்தன் லொக்குன்னு இருமிக்கிட்டே இருக்கான். சினிமா காலியா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகர், அவர் வந்து எதை பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்கும். அவர் உட்காந்தா பிடிக்கும், நின்னா பிடிக்கும், அவர் நடந்தா பிடிக்கும், ஒன்றுமே பண்ணலனாலும் பிடிக்கும். ஆகா என்ன ஸ்டைல் அப்படிம்பாங்க. ஒன்றுமே பண்ணாததும் ஒரு ஸ்டைல். அப்படி ஒரு நடிகர் இருக்கார், போய் உக்காடுறீங்க. உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்காடுறாரு. அவர் அடிக்கிறத நீங்கள் ரசிக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு சண்டை அப்படிங்கிறார் அவர். அடுத்தது அவர் பாடுறாரு. என்னையா பாட்டு விளங்குதா, என்னையா நடிக்கிறாரு. இந்த பாருங்க இமோஷனாக காமிக்க தெரியுது, அழவே தெரியலையா இந்த ஆளுக்கு அப்படிம்பார் அவர். அந்த படத்தை உங்களால் என்ஜாய் பண்ண முடியுமா? சரி, நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கீங்க. ஏற்று அப்படி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் தனியாக வந்தார், நீங்கள் தனியாக வந்தார். அவர் சாப்பிடும்போது ஒவ்வொரு முறை வாயில் போடும்போது வாமிட் பண்ண மாதிரி பண்ணார். அப்படிங்கிறாரு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? சாப்பிட முடியுமா? பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக சாப்பிட்றாரு. அவர் ரசத்தை பிசைகிறது உங்கள் மூஞ்சில் வந்து அடிக்குது. சில ரெஸ்டாரண்ட்லாம் பின்னாடி கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருப்பாங்க. வந்துட்டாருப்பா, ரசத்துக்கு வந்துட்டாருப்பா, சீக்கிரம் முடிச்சிடுவார். நிறையா சாப்பிட்ற மாதிரி தெரில, சாரை பார்த்தா சீக்கிரம் எந்திரிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் உண்டு. உங்களால் சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. சில பேரோடு போவீங்க, ஒரு இடத்துக்கு போய் உட்காந்தோடனே நீங்கள் ரொம்ப ஆசையாக நல்லா சாப்பிடுது பசிக்குதுன்னு அவங்களோட போயிருப்பீங்க. எனக்கு பசியே இல்லைங்க, 2 இட்லி கொடுத்தீங்கன்னா போதும் அப்படிம்பாரு. உங்களுக்கு வயிற்றில் அப்படியே நெருப்பு கொட்டின மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் நல்லா ஒரு 2 இட்லி, ஒரு மசால் தோசை, ஒரு ரவா தோசைலாம் சாப்பிட்லாங்க. ஏன்னா காலையிலேருந்து நீங்கள் சாப்பிடல, அப்படி போயிருப்பீங்க. எப்படி இருக்கும்? ஆக அட்ஜசன்ட் பாசிபிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரை நாம் நம்முடைய பியர் குரூப்பாக செலக்ட் பண்ண. இப்போ யாராவது அப்பாவை செலக்ட் பண்ண முடியுமா? இவர் தாங்க எங்கள் அப்பா, நான் நேற்று தாங்க செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? புடவை வேணால் சொல்லலாம், இந்த புடவை நான் நேற்று செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து இதாங்க எங்கள் அம்மாங்க, காலையில் தான் செலக்ட் பண்ணேன், நல்லா இருக்கேன் இந்த அம்மா, இல்லை வேறு மாற்றிடலாமா அப்படின்னு கேட்க முடியுமா யாராவது அம்மாவை? அக்காங்க முந்தா நேற்று செலக்ட் பண்ணேன், எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் நண்பனை நம்மளால் செலக்ட் பண்ண முடியும், மற்ற யாரையுமே செலக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் தே ஆர் ஆல் ஃபிசியலாஜிக்கல் ரிலேஷன்ஷிப். ஆனால் நண்பர்களை நாம் தான் செலக்ட் பண்ணுறோம். யாராவது ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா, இவரோட நீ 1 மணி நேரம் பழகலை பிச்சிருவேன் பிச்சு அப்படின்னு யாராவது நம்மளை கண்டிஷன் பண்ணுறாங்களா? கிடையவே கிடையாது. நாம் தான் செலக்ட் பண்ணுறவங்க நண்பர்கள். அதனால் சைக்கலாஜிக்கல் ரிலேஷன்ஷிப், இட் இஸ் நாட் த ஃபிசியலாஜிக்கல் ரிலேஷன்ஷிப். அப்போ என்னென்னா நம்ம நல்ல நண்பர்களை செலக்ட் பண்ணணும். எந்த மாதிரி நண்பர்களை நம்ம செலக்ட் பண்ணணும்? அந்த அட்ஜசன்ட் பாசிபிள், நமக்கு பக்கத்தில் யார் உட்காருவது அப்படிங்கிறது நாம் முடிவு பண்ணோம்னா தான் அது அடுத்த கதவை திறந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில நண்பர்கள் கிடைச்சாங்க. அந்த நண்பர்கள் மூலம் இன்னும் சில சிறந்த நண்பர்கள் கிடைச்சாங்க. இப்போ என்னாச்சுன்னா ஏற்கனவே அறிமுகமானவங்களை விட அவங்க அறிமுகப்படுத்தினவங்க இன்னும் க்ளோஸ் ஆகி, அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி என்னோட கான்டாக்ட் வச்சுட்ருக்காங்க. அறிமுகம் பண்ணவங்க காலி, ஆனால் அவங்களால அறிமுகம் பண்ணப்பட்டவர்கள் எனக்கு க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போ எப்படின்னா ஒரு புக்கை படிக்கிறோம், ஒரு நல்ல புத்தகத்தில் என்னென்னா படிச்சுட்டு இருக்கும்போதே நிறைய ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த புக்கு அப்படின்ட்டு, இந்த புக்கில் இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு கீழே ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. உடனே உங்களுக்கு என்ன தோணும், ஓ இந்த புக்கும் நம்ம படிக்கலாம் போல் இருக்கேன் அப்படின்னு அந்த புக்கை வாங்குவீங்க. அந்த புக்கை வாங்கினவுடனே அது என்ன ஆகும்னா அந்த புக்கில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கு, இந்த புக்கினுடைய கான்செப்ட் படி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த அட்ஜசன்ட் பாசிபிள்ங்கிற கான்செப்டை நான் எதில் படித்தேன்னா ஸ்டீவன் ஜான்சனுடைய புக்கில் படித்தேன் நான். அந்த ஸ்டீவன் ஜான்சன் புக்கு வந்து பார்த்திங்கன்னா
வேர் குட் ஐடியாஸ் கம் ஃப்ரம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அதை படிக்கும்போது எனக்கு அது ஒரு வித்தியாசமாக இருந்தது. அது எதனால் ஆரம்பிச்சிருக்காருனாக்கா, சார்ல்ஸ் டார்வின் போகிறாரு, கீலிங்குங்கிற ஐலண்டுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல நிறைய கோரல் இருக்குது, கோரல் ரீஃப். அந்த கோரல் ரீஃபில் மட்டும் பார்த்தீங்கன்னா பிளென்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ், எக்கச்சக்கமான ஆர்கானிசம்ஸ். அதை கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தாக்க எந்த ஆர்கானிசமும் கிடையாது. அப்போ அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, இந்த கோரல் ரீஃப்ங்கிறது நிறைய உயிரினங்கள் வாழ்வதற்கு சப்போர்ட் பண்ணுது. நேச்சர்லேயும் என்ன பண்ணுதுனாக்க, நேச்சர் நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த நியோ நர்ச்சரில் தேவையில்லாததெல்லாம் ரீசைக்கிள் பண்ணுது. எப்படி நாம் ரீசைக்கிள் பண்ணதோ அதுதான் நேச்சர். எது பெஸ்ட் நேச்சர்? ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் ஏன் ரொம்ப அழகாக இருக்குது? ஒரு முள்காடில் போனால் ஏன் வந்து வாழ்க்கையே வெறுக்குது? ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்டில் போனால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. காரணம் என்னென்னா, அது ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்குது. விடற இலையெல்லாம் ரீசைக்கிள் பண்ணுது, உரமாக மாற்றுது. உரமாக மாற்றினோடனே அது இலையாக மாறுது. இலையாக மாறுறது மேகமாக மாறுது. மேகமாக மாறுறது மழையாக மாறுது. மழையாக மாறுறது மறுபடியும் வருது. மறுபடியும் வர்றது அருவி ஆகுது. உயிரினங்கள் எல்லாம் அந்த இடத்துல செழித்து வளருது. அப்போ என்னன்னாக்க, நேச்சர் கீப்ஸ் ஆன் ரீசைக்ளிங் அண்ட் ரீஇன்வென்டிங். அதே மாதிரி நம்மளும் என்னென்னா, ஒருத்தட்ட கேட்டாங்க, என்ன அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நான் வந்து புதுசாக வந்து ஒரு பெட்ஷீட் வாங்கினேன். இப்போ பெட்ஷீட்டை என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டார். பெட்ஷீட்டை வந்து நான் கர்ட்டனாக போட்டேன். அப்போ கர்ட்டனை என்ன பண்ணேன் அப்படின்னாரு. கர்ட்டனை வந்து நான் தரை விரிப்பாக யூஸ் பண்ணேன். அப்போ ஏற்கனவே இருந்த தரை விரிப்பை என்ன யூஸ் பண்ணேன்? தரை விரிப்பை வந்து டோர்மேட்டாக போட்டேன். டோர்மேட்டை என்ன பண்ணேன்? டோர்மேட்டை கிழித்து நான் ரூமை துடைக்கிறதுக்கு பயன்படுத்தினேன். இதுதான் ரீசைக்கிளிங்கான கான்செப்ட். அப்போ என்னென்னா, கீப் ஆன் ரீசைக்கிளிங் அண்ட் ரீஇன்வென்டிங். அதை தான் நேச்சர் பண்ணுது. அப்போ நேச்சர் வந்து ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது? அது வந்து அந்த அட்ஜசன்ட் பாசிபிள் என்ன அப்படிங்கிறத அது தெரிஞ்சு வச்சுருக்கு. ஆக நாம் வந்து முதல்ல காலேஜுக்குள்ளே நுழையும் போது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நாம் தெளிவுபடுத்திக்கணும். இந்த காலேஜில் நுழையும் போது நாம் மிகச்சிறந்த நிறைய நண்பர்கள் தேவையே இல்லை. நண்பர்கள் வேறு, தெரிந்தவர்கள் வேறு. நான் சொன்ன மாதிரி கார்பன் மாதிரி காம்பினேட்டோரியல் பவர் வச்சுக்கணும். யாரையும் மறைச்சிக்கக்கூடாது. எல்லார்ட்டையுமே அன்பாக இருக்கணும். எல்லாரை பார்த்தாலும் சிரிக்கணும். யாருமே நமக்கு பகைவர்களே இருக்கக்கூடாது. ஆனால் எல்லாருமே நண்பர்கள் ஆக முடியாது. பகைவர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் நண்பர்கள் ஆக முடியாது. ஒரு நல்ல நண்பர்களாக ஒரு 5 பேர் அல்லது 6 பேர் நாம் தேர்ந்தெடுக்கணும். அவங்களை எப்படி தேர்ந்தெடுக்க போகிறோம்? எந்த மாதிரியான நண்பர்கள் நமக்கு உண்மையான நண்பர்கள்? அந்த நண்பர்களால் நாம் எப்படி மேன்மை அடையப் போகிறோம்? அந்த அட்ஜசன்ட் பாசிபிள் நம்ம லைஃப்பை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்த்து நாம் அடுத்த எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணுவோம்.